ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஸ்வீட் கார்ன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்வீட் கார்ன் கதிர் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப அரைச்சிட்டோம்னா தண்ணி விட்ட மாதிரி ரொம்ப இலக்கமாக நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி கிடைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் 2 சுற்று சுற்றி எடுத்திங்கன்னா போதும். கொரகொரப்பாக நமக்கு கிடைச்சிரும், இலக்கமாக இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா 2 சுற்று தான் சுற்றி எடுத்தேன். பல்ஸ் மோடில் கரெக்டாக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் 1-2 பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருந்ததுன்னா சாப்பிடும் போது அந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். சும்மா நான் ஒரு சுற்றி எடுத்ததுக்கே பாருங்கள் எவ்வளோ இலக்கமாக இருக்குது. அதிலே தண்ணி விடும். இன்னும் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுரும். அதனால் பார்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். 3 உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துடலாம். மூணு உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இந்த காரம் வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அப்போ இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் போடும்பொழுது பிரியாமல் இருக்கணும், அதே மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் ஸ்நாக்கு, அதுக்காக இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இன்னும் 1 ஸ்பூன் கடலை மாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்து நான் வந்து கலந்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் 250 மில்லி கப்பில். முதல்ல பாதி பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டு நான் கலந்துக்கிட்டு அப்புறம் மீதியை சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எடுத்திருந்த எல்லா பிரெட் க்ரம்ஸுமே நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். இலக்கமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். இலக்கமாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இலக்கமாக இருந்தால். அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கடலை மாவு எதுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கமாக இல்லாமல் பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுங்க போதும். ரொம்ப அதிகமாக நீங்கள் அரைச்சிடாதீங்க, ரொம்ப தண்ணி விட்டுரும், ரொம்ப நைஸாக வந்து மசிஞ்சிரும். சும்மா ஒரு சுற்றினாலே போதும், கொரகொரப்பாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அரைப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ண மாவை உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கூட விரிசலெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை. நல்லா குக் ஆகி மேலே கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 30 செகண்ட் இல்லைனா 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கலந்து கொடுங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். தீ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாது. பார்த்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்னை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். ஸ்வீட் கார்ன், உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு நம்ம செஞ்சுருக்கும் பொழுது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக். அதுவும் நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா சுட சுட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு ஈவினிங் டைமில் டீயோடு கொடுத்தீங்கன்னா அழகாக சாஸ் தொட்டுட்டு ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்டு டீயை குடிச்சிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக முடிஞ்சிடும். டீ டைம் ஸ்நாக் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.